பாளையான் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருமங்கலத்துல ஒரு பேனர்களால் கட்டப்பட்ட வீடு எப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போறேன். இது பழைய ஏர்போர்ட் ரோட்ல அந்த கட்டடமானது முதல் மாடியில் கட்டப்பட்டிருக்கு. முழுவதும் பேனல்களால் அடைச்சி மேலே வந்து ஷீட்டு போட்டிருக்காங்க. அது உள்ள அவங்க ஃபால் சீலிங் பண்ணிக்கிட்டது அவங்களுடைய ஐடியா. இப்போ நம்ம அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க அந்த வீட்டு ஓனர்கிட்ட போய் கேட்போம், எப்படி உங்களுக்கு இந்த நம்ம கட்டி கொடுத்த கட்டடம் எப்படி இருக்குது, உங்களுக்கு அதில் திருப்தியா அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் முழு கட்டடத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்குது கட்டினது? நல்லா இருக்குது சார். நான் எக்ஸ்போர்ட் பண்ணதோட சூப்பராக வந்துருக்கு. வேலையும் வேகமாக முடிஞ்சிச்சு. சரிங்க சார். சீட்டை காட்டணும். இது வந்து கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்குது. சீட்டு இல்லாமல் இருக்குது. சரி சார். வேலையும் நல்லா முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்குது. சரி சார். நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார். நாம் திருமங்கலத்தில் இப்பொழுது கிட்டத்தட்ட 2000 சதுரடி கொண்ட, அதாவது பேனலோடைய அளவு 2000 சதுரடி கிட்டத்தட்ட வரும். ஒரு முதல் மாடியில் 2 கடை, ஒரு டியூஷன் சென்டர், இல்லாட்டி ஆஃபீஸ், இல்லை வீடாக பயன்படுத்தி பின்பக்கத்தில் இருக்குது. இதை 3 பிரிவாக தடுத்து இருக்குது. இப்போ அங்கே தான் இருக்கும். அதோடைய ஓனர் அவங்க சிவகுமார் தான் சொன்னாங்க எப்படி அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அவங்களுடைய சஜஷனை சொன்னாங்க. சரி சார். இது ஒரு கடை. இது இன்னொரு கடை. இது ரோடு சைடில் இருக்குது. பழைய ஏர்போர்ட் ரோடு, திருமங்கலம். முதல் தளத்தில் கட்டப்பட்டது. ஜன்னலுக்காக வச்ச சன்செட், வெண்டிலேட்டர் கட் பண்ணி இருக்குது. இது ஹால், இல்லை ஆஃபீஸ், வீடாக பயன்படுத்திக்கலாம், இல்லை டியூஷன் சென்டர், நம்ம எதுக்குனாலும் பயன்படுத்திக்கலாம். உள்ளே டாய்லெட், பாத்ரூம் வசதி இருக்குது. நாலு ஜன்னல் கட் பண்ணி சன்சைடு வச்சுருக்குது. ஏகப்பட்டு வால் மேலே நம்ம மாட்டி வைக்கோம். இது இன்னொரு ஜன்னல். இது இன்னொரு ஜன்னல். இது பாத்ரூம். அவங்க ஸ்டீல்லே பண்ணிட்டாங்க. கேன் கூட மறைக்கிற மாதிரி பேனல் வச்சுருக்கு. வாங்க அவங்க அப்பா கிட்டையும் போய் கேட்போம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. சார், எப்படி சார் பேனல் கட்டினது வந்ததுக்கு ஏதாவது சொல்லுங்க நீங்கள். இல்லை சார், சரி, சூப்பராக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் வெரி குட், நைஸ். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் தேவை அது நேரத்தில் வந்தாங்க. மெட்டீரியலும் சப்ளை பண்ணாங்க. லேபர் நல்லா பண்ணாங்க. லேபரை பற்றி மிகவும் அழகா தரத்தோட இருக்கிறதா சொல்றாங்க. உங்களுக்கு தேவைனாலும் திரையில உள்ள எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு முழுவதும் அல்லது தென்னிந்தியா முழுவதும் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, பேனல்களாலான வீடுகள், கட்டடங்கள், இல்லாட்டி ஹாஸ்பிட்டல், காலேஜ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கடைகள், ஹோட்டல், மோட்டல், இப்படி எதுவாக இருந்தாலும் நாங்கள் உடனே கட்டித்தர தயாராக இருக்கோம். காப்லிங் பில்டர்ஸ், எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உடனே உங்களுக்கு மிக தரத்தோட, மிக குறைந்த செலவில் அந்த வேலையை நாங்கள் முடிச்சு கொடுக்கோம். மிக்க நன்றி.